ஓகே. ஸோ கொஞ்சாக்கோனா என்ன ஆக்சுவலாக சொல்லுங்கள். கொஞ்சாக்கோங்கிறது எதுவுமே இல்லை மேம். கொஞ்சாக்கோனா ஒன்றுமே கிடையாது. நம்ம பேசும்போது சொல்கிற சவுண்டிங்ஸான வார்த்தை தான் அது. மீனுக்கு சளி பிடிக்குமா, காக்காவுக்கு முடி நரைக்குமா, கடல் தண்ணி தீர்ந்து போகுமா, மழைதான் நகர்ந்து போகுமா, எளிதான் பூனை தேடுமா, முதலைக்கு பல்லு வலிக்குமா, மஞ்ச மலை மலைதா, மஞ்ச மலை மலைதா, மஞ்ச மலை மலைதா, மஞ்ச மலை மலைதா. நாய்க்கு நாயின்னு பேரு வச்சது யாருடா, பேய்க்கு பேயின்னு பேரு வச்சது யாருடா, குரங்குக்கு குரங்குன்னு பேரு வச்சது யாருடா, கரடிக்கு கரடின்னு பேரு வச்சது யாருடா, கொஞ்சக்கோ ஏ கொஞ்சக்கோ. ஸோ இது கிட்ஸுக்காக நான் போட்டேன். பட் அந்த பாட்டு போடும்போது நானே டெலிட் பண்ணேன். என்னடா நாயின்னு சொல்கிறேன், பேயின்னு சொல்லி எடுத்ததுன்னு சொல்லி எனக்கே ஃபீல் வந்தது. கம்போஸ் பண்ணும்போது நிறைய டைம் சிரிச்சிருக்கேன். அப்படி நீங்கள் ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த இடம் கொஞ்சம் கிரிஞ்ச் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது? என்டையர் சாங்கே நினச்சிருக்கேன். கொஞ்சம் பாட்டு குழந்தை வந்து ஜஸ்ட் என்ன ஒரு 7-8 மாதம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தவழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ப்ளே பண்ணும்போது திரும்பின ஒரு வீடியோ கொஞ்சாக்கோன்னு கேட்ட வேகத்துக்கு திரும்பினாங்க. அப்புறம் இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன். குழந்தை அழுதுட்டு இருந்தாங்க. பாட்டை நிப்பாட்டினதும் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ப்ளே பண்ணதும் அவங்க அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மொமெண்ட்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய இருக்குது. எனக்கு நிறைய வீடியோஸ்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். ஒரு ஏஐ வீடியோ போட்டோம் அப்படின்னா இது ஏஐ வீடியோப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற வேலைப்பாடுகள் தான் நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கு எவ்வளோ நம்ம பே பண்ணுறோம். என்னோடய ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஜிங்கிள்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதில் வர இன்கம்லாம் எடுத்து தான் நான் இந்த மாதிரி ஏஐ பேக்கேஜ் ஆகும். ஸோ நார்மலாக ஒரு நாளுக்கு ஒரு மாதத்துக்கு மொபைல் ரீசார்ஜ் எவ்வளோ ஆகுமோ அதை தாண்டி காஸ்ட் ஆகும். ஈஸியாக சொல்லுவாங்க ஏஐயில் பண்ண அப்படின்னு. கிரெடிட்ஸ் தீர்ந்துச்சுன்னா அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம் எடுக்கும். திரும்பி பேக்கேஜ் வாங்கி ஆகணும். அதுக்கு 5000-10,000 மேலே செலவாகும். கிட்டத்தட்ட இந்த சாங்ஸ்க்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு மேலே ஏஐக்கு மட்டுமே செலவாகுது. ஊராந்தோட்டத்திலே ஒருத்தம் பொட்டான வெள்ளரிக்கா, காசு கொடுத்து விற்க சொல்லி காகிதம் பொட்டான வெள்ளக்காரே. ஊராந்தோட்டத்திலே ஒருத்தம் பொட்டான கத்திரிக்கா, அளவு கணக்கு போட சொல்லி காகிதம் பொட்டான வெள்ளக்காரே. அறுவை சிகிச்சையில் ஆகுரம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ். MP and I, 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. கிரியாஸ் 1 கோடிக்கும் மேலான வாடிக்கையாளர்களின் சந்தோஷத்தை கொண்டாடுகிறது. கொஞ்சாக்கோ அப்படின்ற ஒரு சாங் வந்து செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த சாங்கோட மியூசிக் டைரக்டர் விஜய் வீரபாண்டியன் கூட தான் இருக்கும். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ கொஞ்சாக்கோ சாங் வந்து கேட்டோம், பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ செம்ம ட்ரெண்டை வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி? எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் கிட்ஸ் சைடில் தான். ஓகே. ஸோ பெரியவங்க சைட்லையுமே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்றப்போ எப்படி இருக்குது? ஆக்சுவலி இல்லை, நான் வீடியோ போஸ்ட் பண்ண முன்னாடியே சொல்லியிருப்பேன். நான் இன்ஸ்டாகிராம்லேயே சொல்லியிருப்பேன், இந்த பாட்டு அடல்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும், நீங்களும் வைபாவிங்கன்னு சொல்லியிருப்பேன். ஓகே. ஸோ கொஞ்சாக்கோனா என்ன ஆக்சுவலாக சொல்லுங்கள். கொஞ்சாக்கோங்கிறது எதுவுமே இல்லை மேம். கொஞ்சாக்கோனா ஒன்றுமே கிடையாது. நம்ம பேசும்போது சொல்கிற சவுண்டிங்ஸான வார்த்தை தான் அது. ஓகே. எடுத்துக்கிட்ட தீம் அந்த மாதிரி ட்ரைபல் தீம். சொன்னால் ட்ரைபல் பீப்புள் எப்படி பேசுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸை நான் எடுக்கும்போது நிறைய வேர்ட்ஸ் எழுதினேன். அதில் கொஞ்சாக்கோ நல்லா இருந்தது, சவுண்டிங்கும் நல்லா இருந்தது. நான் அப்படியே போட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் பாடும்போதே கொஞ்சாக்கோ அப்படி வந்தது எனக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்த்தா எப்படி இருக்கும்? ஸோ கொஞ்சிக்கோலாம் போட்டு பார்த்தேன். அது லவ்லோ அந்த மாதிரி மூவிலாம் வந்துடுச்சு. சரி, கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லிட்டு கொஞ்சாக்கோன்னு போட்டேன். அது எனக்கு நேமாக வைக்கிற அளவுக்கு வந்திருக்குங்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஸோ ட்ரைபல் தீமில் தான் எடுத்திருக்கீங்க. இந்த பாட்டை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு இந்த பாட்டை எழுதுனேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கு? அப்படி எதுவுமே இல்லை. இது மாதிரிலாம் இல்லை. ரேண்டமாக கிட்ஸுக்கு தானே பண்ணேன் சார். ஓகே. நிறைய இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பேன். என்னோட அல்கரிதம் வந்து லாஸ்ட் 3 சாங் சரியாக போகலை. என்ன பண்ணான்னு சொல்லியிருக்கும்போது நான் நல்லா ஜாலியாக வைபான ஒரு பர்சன் தான். ஓகே. செல்ஃப் ப்ரொமோட் பண்ணி நினைக்க வேணாம். ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ நல்லா ஜாலியாக இருப்பேன்.
அதே டைம் மெலோடி நல்லா வரும். பட் கிட்ஸ் சேனல் ஆரம்பிச்சு 1 year ஆகுது. ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரே கண்டென்ட்டை போட்டால் எப்படி நமக்கு அல்காரிதம் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டே இருந்தேன். அப்படி தெரியாமல் செக் பண்ணது தான் இந்த 3 சாங் லாஸ்ட்டாக போட்ட சாங்கு. மெலோடியாக போகல, அதேமாதிரி விஏயும் ஏஐ வீடியோவும் சரியாக போகல. அது ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லும்போது அண்ணன் கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். எப்பவும் அவர் கூட தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்போ வந்து சொன்னது, நீ தான் வைவாக பாட்டு போடுவல, நல்லா டான்ஸ் மெட்டீரியல்லாம் வச்சுக்கலாம், ஸோ அதில் போட்டு விடுவேன்னு. நம்ம வென்ஸ் டிவியை பார்த்தீங்கன்னா நல்ல வைப் மெட்டீரியல் சாங், எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப பிடிக்கும். நிறைய குடும்பமாக கேட்டுட்டு இருந்தாங்க. சரி அப்படி இறக்குவோன்னு சொல்லி பண்ண பாட்டு தான் நாய்க்கு நாயின்னு பேர் வச்சது யாருடா. ஓகே, எங்களுக்காக ஒரு 2 lines பாட முடியுமா அந்த பாட்டுல இருந்து? மன்னித்து விடுங்கள் மக்களே. மீனுக்கு சளி பிடிக்குமா, காக்காவுக்கு முடி நரைக்குமா, கடல் தண்ணி தீந்து போகுமா, மழைதான் நகர்ந்து போகுமா, எளிதான் பூனை தேடுமா, முதலைக்கு பல்லு வலிக்குமா, மஞ்ச மலைதா மஞ்ச மலைதா மஞ்ச மலைதா மஞ்ச மலைதா. நாய்க்கு நாயின்னு பேரு வச்சது யாருடா, பேய்க்கு பேயின்னு பேரு வச்சது யாருடா, குரங்குக்கு குரங்குன்னு பேரு வச்சது யாருடா, கரடிக்கு கரடின்னு பேரு வச்சது யாருடா, கொஞ்சக்கோ ஏ கொஞ்சக்கோ. ஸோ இது கிட்ஸ்க்காக நான் போட்டேன். ஓகே, இந்த லைன்ஸே வந்துட்டு நாய்க்கு நாயின்னு பேர் வச்சது யாருடா, இந்த கேள்விகள்லாம் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். இருந்தது, நானும் உங்கள் வயசு அந்த குழந்தை வயசுலேருந்து வந்தேனே. இப்போ வரைக்குமே ரூமில் தனியாக தான் இருப்பேன். ஸோ அப்போ கூட இந்த வழக்கெல்லாம் ஏன் வந்தோம், ஏன் பிறந்தோம், இப்படிலாம் பிறக்கணுமா, இவங்களுக்கு அப்பா அம்மா இப்படிலாம் பிறக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணுமா, இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்கணுமா, இப்படிலாம் யோசிச்சிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து தட்டு தான், அப்படி தான் யோசிச்சது. சரி நாம் இப்படி யோசித்தோம், கிட்ஸ் சேனலுக்கு போடும்போது எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, நாய்க்கு நாயின்னு பேர் வச்சது யாருடா அப்படி. பட் அந்த பாட்டு போடும்போது நானே டெலிட் பண்ணேன், என்னடா நாயின்னு சொல்கிறேன், பேயின்னு சொல்லி எடுத்ததுன்னு சொல்லி எனக்கே ஃபீல் வந்தது. கம்போஸ் பண்ணும்போது நிறைய டைம் சிரிச்சிருக்கேன், இது வேணுமா அப்படி இப்படியே கேட்பேன், இது உனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்பேன். அப்படி நீங்கள் ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த இடம் கொஞ்சம் கிரிஞ்ச் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது? என்டையர் சாங்கே நினச்சிருக்கேன். அப்படியா? ஸோ நான் வந்து கிட்ஸுக்காக தான் பண்ணேன் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஏன்னா என்னோடய சர்வைவலுக்காக, என்னுடைய நான் கடந்து வந்த பாதைகள்னு சொல்லுவாங்கள்ல, அப்படின்னா அதெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்த ஜேர்னிஸ் அந்த மாதிரி. இங்கே சர்வைவல் பண்ணணும், அதுக்கு சோர்ஸ் வேணும், ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன், ஸோ ரெண்ட் பே பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் ஒரு பேச்சுலர் லைஃப் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி, இன்னொரு பேச்சுலருக்கு தானே பிறகு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். அதுக்காக என்ன சர்வைவலுக்காகனா என்ன பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு மியூசிக் தெரியும். அந்த மியூசிக்கை நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகிறதுக்கு எங்கள் வீட்டில் கீழே வென்சிமா இருக்காங்க. ஸோ வென்சிக்காக அந்த பாட்டு நான் பண்ணேன் சேனல். ஸோ அப்படி தான் அந்த இது ஓப்பன் ஆச்சு. நான் வந்து என்னோடய ஒர்க்கை அப்படியே பண்ணிவிட்டு என்னோடய ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸுக்காக நான் எது நோக்கி வந்தனோ அந்த விஷயத்தை பண்ணுமே சொல்லிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஸோ ஓவரால் பாட்டு நாங்கள் கேட்டோம், நீங்கள் லிரிக்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் தான் எழுதியிருக்கீங்க இல்லையா? ஸோ சில இடங்களில் சில வரிகளில் வந்து ட்ரைபல் பீப்புளுக்காக இன்டென்ஸாக ஏதாவது வரிகள் இருக்கா? எங்களுக்கு தெரியும். இருக்குது. நான் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்டது வந்து 3 நிமிஷம் பாட்டு, அது 6 நிமிஷம் பாட்டு இது. ஓ, அப்போ டெலீட் பண்ணிட்டேன். ஆமாம், நான் டெலீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முன்னாடி ஒரு கொஞ்சம் ஒரு கழுகு பேசும் பாருங்கள், அந்த கழுகு பேசுகிற போர்ஷனே வந்து கிட்டத்தட்ட 1.5 இருந்தது. இவ்வளோ நேரம் உட்கார பார்க்க மாட்டாங்க, இன்னும் ட்ரிம் பண்ணலாம்னு சொல்லிட்டு விஷுவல்லாம் சூப்பராக இருக்கும், இதை விட நல்லா பயங்கரமான விஷுவல்லாம் இருக்கும். நான் அதே கட் பண்ணிட்டேன். ஓ, கட் பண்ணது தான். ஸோ நிறைய விஷயம், நிறைய சவுண்ட்ஸ் இருக்கும் உள்ளார, அதெல்லாம் நான் கொடுக்கல. இப்போ நமக்கு எப்படி இந்த குலவ சவுண்ட்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி ட்ரைபல் சவுண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய கத்தி வச்சுருந்தேன், எக்கச்சக்கமான விஷயம். நான் அது எதுவுமே நான் பண்ணாமல் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், மக்கள் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஏற்றுப்போன்னு சொன்னேன். நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் தேங்க் பண்ணணும். ஓகே, ஸோ சப்போர்ட்டுன்னு சொல்லவும் தான் நமக்கு வருது. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆஃப்டர் ரிலீஸ் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு எப்போ ஃபஸ்ட் ரியலைஸ் பண்ணீங்க அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி? ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்கிறது மீன்ஸ் மேம், வீடியோ போஸ்ட் போட்டுட்ருப்போம் இன்ஸ்டாகிராமில், போட்டுட்டு இருக்கும்போது என்னடா சில சாங்ஸ் நான் சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பேன். என்னென்ன ஏன் சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பேன்னு சொன்னேன்னா, நான் கிட்ஸ் டிவி இல்லாமல் நான் சில சாங்ஸ்லாம் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். விஷுவல் அனிமேஷன் ஒர்க்கில் விஷுவல் சூப்பராக இருக்குமேன்னு சொல்லி நான் நிறைய எந்த சாங் நான் பண்ணாலுமே அந்த சாங்க்கு ஸ்டோரி வச்சுருப்பேன். அந்த ஸ்டோரியில் எனக்கு நானே தான் யோசிச்சுட்டு இருப்பேன், இதுக்கு இந்த ஹீரோயின் வராங்க, இப்படி ஹீரோ போகிறாங்க, அவன் இது பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி ஒரு நாய் இருக்குது, அப்போது நிறைய விஷயம் இருக்குது, அந்த மாதிரி எழுதிட்டுருப்பேன். கதை எழுதுகிற மாதிரி நான் சீனுக்கு சுச்சுவேஷன் ஸ்டோரி போர்டெலாம் எழுதி பண்ணிகிட்ருப்பேன். அப்படி பண்ண சாங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு நீல்கடல் சாங்னு ஒன்று பண்ணேன். விஷுவல் நல்லாயிருக்கும், அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ சில விஷயம் வந்து செம்மையாக பண்ணுற,
எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்போம் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ஜஸ்ட் போட்ட ஒரு 3 நாளில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த பாட்டு வந்து சொல்லி அடித்த பாட்டு. எனக்கும் அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஜூலை 17ஆம் தேதி இந்த பாட்டு வந்து நான் ஒரு பாட்டு பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு அனுப்பிச்சி வச்சேன். அண்ணன் கேட்டுட்டு அவங்க சொன்ன கமெண்ட் வந்து இன்னும் அப்படி தான் இருக்குது. பாட்டு கேட்டாங்க, என்ன விஜய் மிரட்டி விட்டுருக்க அப்படின்னு போட்டு இந்த சிம்பிள் போட்டிருந்தாங்க. இந்த சிம்பிள் போட்டு ஒரு தடவை போடல, அப்படியே ஒரு 3 லைனில் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டாங்க. அந்த வாய்ஸ் நோட் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாடலுக்கு வந்த மறக்க முடியாத ஒரு அப்ரிஷியேஷன்னா என்னவா இருக்கும்? மறக்க முடியாத அப்ரிஷியேஷன்னா எல்லாமே, மக்களோட எல்லா சப்போர்ட்டுமே மறக்க முடியாது. அவங்க கொடுத்த அவ்வளோ அன்பு தான் மேம் மறக்க முடியாமல். என்ன இந்த இன்டர்வியூ உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கேன்ல, ஸோ இந்த ரெக்கக்னிஷனை கொடுத்துருக்காங்களா மக்கள், இதை தாண்டியும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் எனக்கு மறக்க முடியாத. ஏதாவது ஒரு கமெண்ட் வந்திருக்குமே உங்களுக்கு? ஏதாவது கமெண்ட் நிறைய கமெண்ட் இருக்குது மேம். ரொம்ப மனசு தொட்ட கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சாங்க, பொள்ளாச்சிலேருந்து ஒருத்தர் வீடியோ அனுப்பிச்சாங்க. கொஞ்சம் பாட்டு குழந்தை வந்து ஜஸ்ட் என்ன ஒரு 7-8 மாதம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தவழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ப்ளே பண்ணும்போது திரும்பின ஒரு வீடியோ, கொஞ்சாக்கோன்னு கேட்ட வேகத்துக்கு திரும்பினாங்க. அப்புறம் இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன், குழந்தை அழுதுட்டு இருந்தாங்க, பாட்டை நிப்பாட்டினதும் அழுவ ஆரம்பிக்கிறாங்க, ப்ளே பண்ணதும் அவங்க அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மொமெண்ட்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய இருக்குது, எனக்கு நிறைய வீடியோஸ்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த ஐடியா ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு? ஒரு நம்ம லிரிக்ஸ் எழுதி அதை கம்போஸ் பண்ணி வச்சு எடிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா எப்போ வந்துச்சு? ஆக்சுவலாக வீட்டில் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு வீட்டில் இருப்பேன்ல, சாங்லாம் பண்ணி போட்டுட்ருப்பேன். எங்கள் பாப்பாவை பார்ப்பேன், அவங்க வந்து கிட்ஸ் சேனல் அதிகமாக பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா அவங்க 1.5 வயசு 2 வயசு இருக்கும் அப்போது. ஸோ அவங்க கிட்ஸ் டிவி நிறைய போட்டுட்ருக்கும்போது வீட்டில் வேறு எந்த சேனலும் ஓடாது, அது மட்டும் தான் ஓடும். இல்லை யூடியூப்லேயே அதையும் ப்ளே பண்ணி வச்சுருவாங்க. எனக்கு என்ன தோணுச்சு, நீ ஒரு மியூசிக் கம்போஸராக இருந்ததுல உன் இடத்துல நீ உன்னோட பாட்டு ஒன்றா எப்படி இருக்கும் விஜய் அப்படி ஃபீல்லாம் நிறைய டைம் வந்தது. அப்போ நான் சில பாட்டெலாம் கம்போஸ் பண்ணி வச்சுருப்பேன், சில மியூசிக்லாம் இருக்கும், சில பாட்டெலாம் பண்ணியிருக்கேன். வென்சி பாப்பா அப்படின்னு சொல்லி பாட்டெலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நானே பண்ணி வச்சுட்டு, நார்மல் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்து போடுவோம்ல, ஆடியோ வச்சு வீடியோ, அந்த மாதிரி பாப்பாவோட வீடியோ போட்டு டிவியில் போட்டு பார்த்துட்டு இருப்பேன். அம்மா இதை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி, அது குடும்பத்துக்குள்ளேயே ரசிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் சாங் ஒன்று இருந்தது, ஐ மீன் இண்டிபெண்ட்டாக மனசுன்னு சொல்லி ஒரு ஆல்பம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சாங்குக்காக ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு யதார்த்தமாக செக் பண்ணது தான், ஜஸ்ட்டு ரொம்ப யதார்த்தமாக. ஏஐலாம் வந்து நான் வந்து நிறைய அப்டேட் பண்ணி ட்ரை பண்ணுவேன். கேஜெட்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜி சம்மந்தமாக விஷயமா இருக்கட்டும், ஏதாவது புதுசாக வந்துன்னா நான் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ தேடும்போது ரன்வே எம்எல்னு ஒரு ஏஐ ஒன்று இருக்கும். அந்த ஏஐயில் வந்து 100 கிரெடிட்ஸ் லாகின் பண்ணுறவங்க 100 கிரெடிட்ஸ் ஃப்ரீ. அது ஃபஸ்ட்டு போட்டு செக் பண்ணேன். அப்போ வந்து என்னோடய ஃபோட்டோ தான் இருக்கும், நான் வந்து பைக்கில் அப்படி போகிற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்தது. ஸோ அந்த ஃபோட்டோ அப்படி திரும்பி பார்க்குறாங்க, அப்படி ஒரு பொண்ணு இப்படி கிராஸ் பண்ணி நடக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சாம்பிள் கேட்டேன். அது கொடுத்தது, நான் உடனே அண்ணனுக்கு ஃபார்வர்ட் பண்ணேன், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னேன். எப்படிடா பண்ணேன் அப்படின்னாங்க, நல்லா இருக்குன்னு அப்படின்னு. அப்படி கொடுக்கும்போது நான் பண்ண மியூசிக் மனசையோட மியூசிக் கீழே வச்சு தான் அனுப்பிச்சு எடிட் பண்ணி போட்டு விட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது, இது ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னாங்க. நானும் ரிலீஸ் பண்ணேன் இன்ஸ்டாகிராமில். அது வந்து சரியாக போகல, ஐ மீன் எடுத்துமே வெட்டி எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஃபீல் பண்ணேன் சரியாக போகல. அப்புறமேல தோணுச்சு, விஜய் இது நல்லா வருது, எனக்கு என்னமோ நீ இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணனா இது நல்லா பெட்டராக பண்ணுவேன்னு தெரியுது, சொல்லி இந்த ஏஐ வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரன்வே எம்எலுக்கு அப்போது ஃபஸ்ட்டு பேக்கேஜே வாங்கினாங்க. ஒரு மந்த்லி 3000 ரூபாயோ 3500 நினைக்கிறேன். அப்போது அந்த பேக்கேஜே வாங்கினது. அப்படி வாங்கி ட்ரை பண்ணோம். அதில் வந்த ஃபஸ்ட்டு படம் தான் அம்மா தந்த பொம்மை, மொதல் பாட்டு. இப்போ அதான் அந்த ஏஐக்கும் இப்போ இருக்கிற ஏஐ வீடியோக்கும் குவாலிட்டி கடந்து வந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதான் நான் கேட்கணும்னு நினச்சேன், ஒரு ஏஐ வீடியோ போட்டோம் அப்படின்னா இது ஏஐ வீடியோப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற வேலைப்பாடுகள் தான் நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கு எவ்வளோ நம்ம பே பண்ணுறோம், அதுக்கு என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணுறோம், ஏன்னா அது கரெக்டாக ப்ராம்ப்ட் கொடுத்தா தான் அதுவும் கரெக்டாக வரும்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ என்ன மாதிரியான சேலஞ்சிங் இருக்குது இந்த மாதிரி ஏஐ வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு தனியாக? மேம் ஏஐ வீடியோஸ் பண்ணுறதுக்கே வந்து என்ன மாதிரி சொல்கிறது, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குங்கிறதுலாம் இங்கே விஷயமே இல்லை. யார் வேணாலும் ப்ராம்ப்ட் போட்டால் ஏஐ வீடியோ வந்துடும். பட் இப்போ ஆர்டிஸ்ட் வச்சு டேக் எடுக்கிறோம்ல, எத்தனை டேக் போவோம், அத்தனை டேக்குக்கும் பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும்.
ஐ மீன் டேக் மீன்ஸ்னால் அன்றைக்கி ஒரு நாள் ஷெடியூலுக்கு காஸ்ட்டு போட்டு பண்ணோம். ஸோ அதே மாதிரி என்னோடய ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஜிங்கிள்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதில் வர இன்கம்லாம் எடுத்து தான் நான் இந்த மாதிரி ஏஐ பேக்கேஜ் வாங்கணும். ஸோ நார்மலாக ஒரு நாளுக்கு ஐ மீன் ஒரு மாதத்துக்கு மொபைல் ரீசார்ஜ் எவ்வளோ ஆகுமோ அதை தாண்டி காஸ்ட் ஆகும். இப்போ 56 நாளைக்கு போடுறோம் அப்படின்னா 800 ரூபாய் சம்திங் வருது பேக்கேஜோடைய ப்ரைஸு. அப்படியே நீ ஏஐக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், ChatGPT இருக்குது பாருங்கள், ChatGPT ப்ளஸுக்கு அதிகமான ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேமெண்ட் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 நியர்பை வந்துடும். அதுக்கு மட்டுமே மந்த்லி பே பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாமல் ஏஐ இருக்குது பாருங்கள், நான் LTX ஸ்டுடியோ ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரிவீல் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி கிளிங் ஏஐ இருக்குது, ஸோ அதுலேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கூகுள் ஃப்ளோ இருக்குது பாருங்கள், ஸோ இந்த ஏஐ இருக்குது. எந்தெந்த ஏஐயில் என்னென்ன விஷயம் வருங்கிறது அதெல்லாம் எடுக்கணும். ஒரு பிக்சர் ஜென்ரேட் வரதுக்கு மினிமம் 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் எடுக்கும். சம்டைம்ஸ் அதை நம்ம நினச்சதெல்லாம் வருதான்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் அதை ஏஐ வீடியோ கொண்டு வரும்போது கண்ணாப்படான்னு ஓடும். அதுக்கேற்ற கிரெடிட்ஸும் போவோம், செம்ம கிரெடிட்ஸ் லாஸ் ஆகும். இப்போ கிரெடிட்ஸ் தெரிஞ்சுன்னு வச்சுக்கலாம், திரும்பி நீங்கள் 5000 போட்டாகணும், 10,000 போட்டாகணும். நீங்கள் அதுக்கு எங்கே போவீங்க? பைசா வேணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. ஸோ அது ரொம்ப சிரமம். நான் ப்ராஜெக்ட் பண்ணுற காஸ்ட்டு இருக்கும் பாருங்க, அதெல்லாம் கொண்டு போய் நான் ஃபுல்லாக இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். மற்ற செலவு பண்ண மாட்டேன். அது இங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஈஸியாக சொல்லுவாங்க ஏஐயில் பண்ண அப்படின்னு. கிரெடிட்ஸ் தீர்ந்துச்சுன்னா அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம் எடுக்கும். திரும்பி பேக்கேஜ் வாங்கி ஆகணும். அதுக்கு 5000 10,000 மேலே செலவாகும். கிட்டத்தட்ட இந்த சாங்ஸ்க்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு மேலே ஏஐக்கு மட்டுமே செலவாகுது. ஏன்னா LTX ஸ்டுடியோக்கு வந்து ஹவர்லி தான் சார்ஜ். இப்போ நீங்கள் மற்ற ஏஐ மாதிரி கிடையாது. அதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி 7 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். அது 7 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணலைன்னா திரும்பி ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ChatGPTயில் பார்க்குறீங்களே, டே நைட்டு வந்துக்கிட்டே இருக்க ஐடியா வரும், இந்த பிக் போட்டாகணும். நம்ம ஒன்று கேட்டிருப்போம், அங்கே ஒன்று கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகும். எப்படி லைஃப்பில் ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி ஏஐலையும் கன்சிஸ்டன்சி மேக் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அதே கேரக்டர் திரும்ப ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் மாறினா கூட என்ன 5 மாறிட்டே சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிரமமான விஷயம் தான். ஓகே, ஸோ உங்கள் பாட்டில் கொஞ்சாக்குள்ளேயே நிறைய பேர் வந்து சொல்கிறது வந்துட்டு இது ஏஐ பாட்டு, ஏஐலேயும் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இது உண்மையாக நீங்கள் கம்போஸ் பண்ண மியூசிக், நீங்கள் மியூசிக்கு ரிதம் ப்ரொடக்ஷனு இதெல்லாமே நான் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து எந்த ஏஐட்ட போய் கேட்டிங்கன்னா, ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா, லிரிக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது என்னன்னு கொடுப்பீங்க? நீங்கள் என்ன தாளத்தில் கொடுப்பீங்க? ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்தாகணும்ல. மேக்கே சாங்னு கொடுப்பீங்களா, ஏதோ ஒன்று போடுவீங்க. அது கொடுக்குறது தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஒரு ஃப்ளோ வேணும், ஒரு டியூன் மெலடி வேணும். ஸோ அந்த மெலடியை கம்போஸ் பண்ணி ஆகணும், என்ன டெம்போவில் இருக்குங்கன்னு தெரிஞ்சாகணும். ஸோ அதே மாதிரி என்ன மீட்டரில் இருக்குது சாங்கு, இது எல்லாமே வந்து நான் இங்கே உட்காந்து ஃபுல்லாக இது பண்ணிவிடுவேன், ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் பண்ணிவிடுவேன் எப்போவுமே. இப்போ செய்மேடில் அந்த சாங் இருக்குன்னா ஃபுல்லாக கார்ட்ஸ் ப்ரோக்ரேஷனு எல்லாமே பண்ணிட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் பாட முடியும். நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் வந்து ஏஐ பாட்டு போட்டிருக்காங்க. ஏன் நம்ம சாங்ஸ் நிறைய பிராண்டட் எடுத்து போட்டிருக்காங்க, ஏன் வந்து இந்த பாட்டை எடுத்து போடணும்? அதான் ஏஐயில் தான் போட்டால் சூப்பர் பாட்டே கொடுக்குது, ஏன் போட வேண்டியதானே? ஏன்னா இதில் கம்போஸ் பண்ண டியூன் அது, அந்த டியூன் மக்கள் மனசில் போய் நின்று இருக்குது, அவங்க ரசிச்சிருக்காங்க, அவங்க கொண்டாடி இருக்காங்க. ஸோ சில பேர் வந்து சொல்லிட்டு போயிடறாங்க இது ஏஐ மியூசிக்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் வந்து நீங்கள் போடல. ஏஐ நான் ஓப்பனாக சொல்லுவேன், ஏன்னா அது வாய்ஸ் மட்டும் தான். என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், என்னோடய செஷன் ஃபெயிலுக்கு என் கம்ப்யூட்டருக்கு தெரியும் அது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே வந்து பாடுறேன்னா கூட நான் தான் பாடி ஆகணும். மைக் முன்னாடி உட்காந்துட்டு நாயின்னு பேர் வச்சது யார்கிட்ட நான் பாடி ஆகணும். நான் பாடிட்டு அதை ஈக்யூ பண்ணணும். அதை நான் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை கொண்டு போய் தான் அங்கே அப்லோட் பண்ணணும். அப்புறம் அந்த வாய்ஸ் இப்போ செப்பரேட் பண்ணணும். அது சரியாக வருமா? பின்னா தான் நீ ப்ராம்ப்ட் கொடுத்தணும், கரெக்டான கிட்ஸ் வாய்ஸ் எடுக்கணும். எந்த கிட்ஸ் வாய்ஸ் கரெக்டாக அதை எடுக்கணும். அதில் ஒரு 30-40 இருக்குன்னா அதை சாப்ஸ் பண்ணணும். தேவையில்லாத ஃப்ரீக்வன்சிலாம் இருக்கும், எல்லாமே க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணணும். பெரிய வேலை அது. சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த டியூன் வராது மேம், அதுதான் சொல்கிறேன். அதனால தான் இந்த டியூன் எடுக்கிறாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய ஏஐ மியூசிக்கில், ஏன் வரல? ஏன்னா என்னோட சேனலில் உள்ள ஏஐ பாட்டில் போட்ட சாங்ஸ்லாம் இருப்பாங்க, எல்லா சாங்குமே ஃபுல்லாக கம்போஸ் பண்ணது. ஏன் ஃபஸ்ட்டு போட்ட அம்மா தந்த பொம்மை இருக்கு, அது எங்கள் அப்பா பாடின பாட்டு. அது ஏஐ பாடின பாட்டு கிடையாது, எங்கள் அப்பா பாடின பாட்டு அது. ஓகே, அந்த பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா? அம்மா தந்த பொம்மை இத சும்மா தர மாட்டேன், சுத்தி சுத்தி வந்தாலும் சும்மா தர மாட்டேன், சாவி கொடுத்தால் சிரிக்கும் அது மணி அடித்தால் ரசிக்கும், நல்ல நல்ல நாட்டில் எங்கும் ரசிக்கும் அந்த பொம்மை. ஸோ இது வந்து அப்பா பாடின பாட்டு. அப்பாவுக்கு
அவங்க டீச்சர் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூலில் சொல்லி கொடுத்த பாட்டு அவங்களுக்கு நல்ல மெமரி பவரில் இருக்கும்போது நான் கேட்டேன் அப்பா அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடும்போது அப்பா அந்த பாட்டு பண்ணாங்க. எப்படி இந்த டியூன் எப்படி பண்ண முடியும்? ஸோ டியூன் தான் மெயின் அங்கே. அதுதான் மெலோடி தான் ஸ்ட்ராங் பண்ணணும். ஒரு மெலோடி ஸ்ட்ராங் பண்ணால் தான் ரசிக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ அதுதான் அங்கே வந்திருக்கு. ஓகே. ஸோ உங்கள் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க நீங்கள். ஸோ இருந்தாலும் இந்த ஒரு பாட்டு வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்ற ஒரு பாட்டுனா என்ன பாட்டாக இருக்கும்? எல்லா பாட்டும் சொல்லுவேன் மேம். ஏன்னா எனக்கு ரொம்ப பாட்டுனா தாலாட்டு பாட்டும் தண்ணி வேண்டும் சொல்லி ஒரு பாட்டு போட்டிருப்பேன். ஸோ அந்த பாட்டு பாப்பா கட்டின வீடு. ஸோ பாப்பா கட்டின வீடு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஓகே. கொஞ்சாக்கு முன்னாடி இந்த ஒரு பாட்டு வந்து செம்ம ரீச் ஆச்சு அப்படின்னா எந்த பாட்டாக இருக்கும்? ஊரா ஊரான் தோட்டத்திலே. ஸோ அந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன். ஊரா ஊரான் தோட்டத்தில். எனக்காக 2 வரிகள். ஊரா ஊரான் தோட்டத்திலே ஒருத்தம் பொட்டான வெள்ளரிக்கா காசு கொடுத்து விற்க சொல்லி காகிதம் பொட்டான வெள்ளக்காரே. ஊரா ஊரான் தோட்டத்திலே ஒருத்தம் பொட்டான கத்திரிக்கா அளவு கணக்கு போட சொல்லி காகிதம் பொட்டான வெள்ளக்காரே. ஸோ அந்த சாங்கு. அரியரிசி பொரியரிசின்னு ஒரு சாங் ஒன்று போட்டிருப்பேன். அதுதான் என் சேனலில் மில்லியன் தொட்ட பாட்டு. ஸோ அதுக்கப்புறம் பாப்பா கட்டின வீடு. அது வந்து நல்லாயிருக்கும். அந்த மெலடியை வந்து பாப்பா பில்டிங் பிளாக்ஸில் கட்டிகிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோக்கார தம்பி தான் எங்களோட ஆட்டோக்கார தம்பி என் தங்க பிள்ளை வென்சி தான். அப்படியே பார்ப்பேன் என்ன பண்ணிகிட்ருக்கா பில்டிங் பிளாக்ஸில் வந்து வீடு கட்டிருக்கேன். ஓகே அப்போ எழுதின பாட்டு தான். பாப்பா கட்டின வீடு இது நானே கட்டின வீடு சிமெண்ட்டு இல்லை தண்ணி இல்லை அடுக்கி கட்டின வீடு சின்ன சின்ன வீடு சிங்கார வீடு எனக்கு பிடிச்ச வீடு இது நானே கட்டின வீடு. டண்டனக்கா சிக்கான் சிக்கா டனுக்கு நக்கா சிக்கான் சிக்கா அப்படின்னு போவோம் அந்த பாட்டு. ஓகே. ஸோ ஆஃப்டர் கொஞ்சாக்கோ நிறைய பிளான் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மியூசிக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? மேம் ஆஃப்டர் கொஞ்சாக்கோ இல்லை மேம், என்டையர் ஜெர்னியில் ஸ்டார்ட் பண்ண ஜெர்னிலேருந்தே இருக்கு மேம். ஸோ அப்கமிங் சாங்ஸ் என்னவா இருக்கும்? ஏதாவது இருக்கா? கொஞ்சாக்கோ மாதிரியான சாங்ஸ் ஏதாவது இருக்குது மேம். கொஞ்சாக்கோ இருக்குது. ஏன் ட்ரைபல் சாங்ஸே என்கிட்ட ஒரு 3-4 சாங் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். கிட்ஸுக்குன்னு இல்லை, நிறைய இண்டிபெண்ட்டாகவே சாங்ஸ் இருக்குது. அது இல்லாமல் லவ் சாங்ஸ் இருக்குது, ஃபாலோ அப் சாங் இருக்குது. நீங்கள் என்னென்ன சாங்ஸ்லாம் நீங்களாம் வைப் பண்ணீங்களோ அந்த மாதிரி எல்லா சாங்ஸுமே என்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் தாண்டி வந்து திருப்புகள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ அப்படிலாம் இருக்கா? அந்த ஐடியா வந்து அப்போர்க்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஓகே. ஃப்ரீலான்சிங் ஒர்க்கு. ஸோ அதில் வந்து அதே மாதிரி தான் சர்வேலுக்காக தேடும்போது ஃப்ரீலான்சிங் ஒர்க் எதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடும்போது ஆஃப்டர் கோவிட் அந்த டைமில் தேடிட்டு இருக்கும்பொழுது ஒரு வாய்ப்பு வந்தது. அது ஃப்ரீலான்சிங் ஒர்க்கில் வந்து எல்லா கண்ட்ரிலேருந்து இருப்பாங்க. அப்படி ரேண்டமாக தேடும்போது யூஎஸ்லேருந்து இந்த கிளைண்ட் வந்திருந்தாங்க, திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லி சார் ஒருத்தவங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. ஒரு சாங் இருக்குது திருப்புகழ் பாடுங்க. திருப்புகழ் என்னென்னு எனக்கு தெரியாது அந்த டைமில். சரி கொடுங்க சார் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க இது முருகருக்காக பண்ண பாட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோடய ஒர்க்லாம் அப்போவே. ஸோ அதுக்கப்புறம் நிறைய சாங் கொடுத்தாங்க. கமெண்ட் அவங்களோட ஷோவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிட் சாங் இருக்கும், மக்கள் கொண்டாடின சாங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த சாங்ஸ்லாம் வந்து மியூசிக் பண்ணது நான் மியூசிக் பண்ண சாங்ஸாக இருக்கும். அதிலே கமெண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க நிறைய டைம் கேட்டிருக்கேன், அந்த இசைக்குழுவிற்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நானும் தெரியாது. ஸோ சார் சொல்லுவாங்க விஜய் பாட்டு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேருந்து. ஓகே. ஸோ எங்களுக்காக 2 வரிகள். தாராளமாக. ஸோ அதில் வந்து இருங்க, ஒன்று வந்து என்னால் பிறக்கும்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த ரிதமே ரொம்ப அழகாக இருக்கும் அதில். அது வந்து என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் சோகிக்கவும் கண்களாலே என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் சோகிக்கவும் கண்களாலே என்னால் நடக்கவும் என்னால் மிரக்கவும் என்னால் மன்னிக்கவும் சொன் பெண்டிர் வீடு. ஸோ இப்படி ஒரு சாங் இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்ல ஹிட் சாங். அதில் நல்லா இருக்கு. அகரமுமாகி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டு வேணால் ஒரு பாட்டு பாடுங்க.
அகரமுமாகி அதிபனுமாகி அகமமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி அவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் முருகா அப்படின்னு சொன்னால் இது திருப்புகழ் முருகருக்காக போட்ட இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக அந்த சாங். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நன்றி நன்றி. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ.